எந்த நம்பிக்கையில தாங்கள் மீண்டும் வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஏன் தாவேக்காவை மிகப்பெரிய அட்டாக் நடக்குது? சரி, இளவரசருக்கு அடுத்து அவர் அந்த பிரதமரா முதல்வரா அமரணும்னு ஆசை, குடும்பத்துக்கே ஆசை என்ன. அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் ஏன் விஜய் எதுக்கு வந்தாரு அரசியலுக்கு? விஜய்க்கு ஒழுங்கா அவர் படத்துக்கு கரெக்டான தியேட்டர்லாம் கொடுத்திருந்தா அவர் வந்திருக்கவே மாட்டாரு அரசியலுக்கு. அவரை சும்மா போய் நோன்ற வேண்டியது என்ன இருந்தாலும். நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு சாதாரண கவுன்சிலர்ல இருந்து அடிக்கிற காசு மினிஸ்டர் வரையும் அடிக்கிற காசு அந்த கணக்கு போட்டோம்னா அதெல்லாம் நம்ம கணக்கே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கோடி கணக்குல லட்சக்கணக்கான கோடிகள் நீங்க அடிக்கிறாங்க. அப்ப இது ஒரு பெரிய பிசினஸ். இத விஜய் உடைச்சிருவாரோ, நம்மளுடைய இன்கம் எல்லாம் போயிருமோ அப்படின்றதுனால எல்லாம் சேர்த்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதை நான் அப்படி பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்னா, விஜய் என்னன்னாலும் விஜய் இஸ் பிகர் தென் சூப்பர் ஸ்டார். நான் சூப்பர் ஸ்டார் ரசிகன், பட் ஆனா ரஜினிகாந்த் ரசிகன் சூப்பர் ஸ்டார் அவர் தான். விஜய் அவருக்கு அதிகமா ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்காரு இன்னைக்கு. அதுவும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் அந்த அந்த இங்க பார்த்தாலும் கூட்டம் அந்த யுஃபோரியா வர்றது அது ஒரு என்ன ஆகணும். நாளைக்கு ஒரு மாப் சைக்காலஜில நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா இவருக்கு போட்டே ஆகணும் போல இருக்கு. இவ்வளவு பேர் குதிக்கிறோம், நம்மளும் போட ஆரம்பிச்சிடும் ஓட்டு. அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, உதயநிதியின் சான்சஸ் டே பை டே குறைந்து கொண்டே போகிறது. அதனால எப்படி இவரை தூக்கி இவர் அடிச்சாதான் உதயநிதியை அமர வைக்க முடியும். அமர வைத்தால் தான் அந்த 200 ரூபாய் ஊப்பிகளுக்கு 200 ரூபாயும் மற்றவங்களுக்கு தேவையான இதெல்லாம் சத்யராஜ் பேசணும், அமீர் பேசணும், சத்யராஜ் பேசணும். இவங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னா உதய் அவங்க அப்பா மாதிரியே அவரும் ஒரு பொம்மையாக உட்கார வேண்டும் ஆட்சி பீடத்தில். அவரை வைத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம் ஆட்சி செய்வார்கள், ஐபிஎஸ் ஒரு பக்கம் ஆட்சி செய்வார்கள். அப்புறம் அந்த நல்ல கைகள் அதெல்லாம் ஆட்சி செய்யும். அப்புறம் அந்த வாரிசுகள் இருக்காங்களே, வாரிசுகளுக்கு எவனு கேள்வி கேட்டா பிரச்சனை, பதில் சொல்ல தெரியாது. இல்லைன்னா டிராமா எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய கட்டி அழுதுலாம் பண்ணுவாங்க. சோ இவங்க எதுவுமே பண்ண முடியாது. சோ கேள்வி கேட்காத வரை இவங்க ராஜ்யம். அதுதான் என்னன்னா, ஆங்கிலத்தில் ஒரு செய்தி இருக்கு, கோமாளிகள் அரசாண்டால் நாடே சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும். அது தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்படியே பொருந்தும். 2026 ஆட்சி மாற்றம் நடக்காவிட்டால் கடவுள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அன்னைக்கு ரஜினிகாந்த் என்ன சொன்னாரோ, யாரு ஜெயலலிதா ஆட்சியில, அதை நான் இன்னைக்கு சொல்றேன், கடவுள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. சரி முரளி, எனக்கு நல்லா தெரியும், நீங்க நிறைய பொதுமக்கள்கிட்ட யூ வில் பி இன்டராக்டிங். இன்னைக்கு விஜய் மேல ஒரு ஆர்கனைஸ்டு அட்டாக் நடக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஆர்கனைஸ்டா சின்ன சின்ன லெவல்ல இருந்து பெரிய பெரிய லெவல்ல இன்னும் சொல்ல போனா, இதுல விஜய் எதிர்ப்பதில் பிஜேபியும் டிஎம்கேயும் இன்டர்னலா ஒரு நெக்ஸஸ்ல ஒர்க் பண்றாங்க. எனக்கு நல்லா சில விஷயங்கள்லாம். ஆனா மக்கள் மத்தியில நீங்க பேசும்போது இந்த எதிர்ப்பு போய் விஜய் எதிர்ப்பா மாறுதா மக்கள்கிட்ட? இல்ல, மாறல. அவருக்கு இதுக்கெல்லாம் அந்த அனுபவமே கிடையாது. அனுபவம் எல்லாம் வந்திருக்க ஒரு அரசியல்வாதி. ஆனா கூட்டம் மக்கள் நிக்கிறாங்க. இதே தான் எம்ஜிஆர் டைம் பார்த்தாங்க. எம்ஜிஆர் உள்ள வரவும், ஆனா எம்ஜிஆருக்கு ஒரு கட்டமைப்பு இருந்தது. ஏன்னா பாதி பேர் அவரை கூட்டு வந்துட்டாரு, வாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி. இங்க அந்த கட்டமைப்பு நிறைய பேர் விரக்தியில் இருந்தாங்க. திமுக பார்த்து எல்லாம் தான் அவரை பலப்படுத்தியது. இவரை எப்படி நம்ம குறை சொல்றோம்னு வேதனைப்படுறாங்க. இவரை ஏமாத்திட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டுள்ளான்னு சொல்லிட்டு அனுதாபம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அனுதாபம் தான் இருக்கு தவிர, யார் யூஸ் பண்ணிக்குவா? பிஜேபி ஏடிஎம்கே யூஸ் பண்ணிக்குமா, இல்ல காங்கிரஸ் கை கொடுத்து தூக்கி விடுமா இவர்களை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்.